பாக்கியத்துல கேத்து வந்தால் என்ன நடக்கும்? பாக்கியத்துல கேத்து வரும்போது நமக்கு ஒரு அதாவது எல்லா சாம்பிரதாய விஷயங்கள்லேருந்து மாறுபடுறதுக்கு உண்டாகின நிலை ஆரம்ப காலத்துல கொடுக்கும். போக போக பக்திமானாக மாறிவிடும். ஏன்னா 9ல் இருக்கின்ற தர்மஸ்தானம். அது தர்மஸ்தானத்துல கேத்து இருக்கும்போது சின்ன வயசுல பக்தி பாவம் இல்லாமல் பண்ணிவிடும். வயது ஆக ஆக அவருக்கு பக்தி பாவத்துல மிகுந்த ஒரு ஞானத்தை அள்ளித்தரும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனோடு இணையும் போது மிகுந்த ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக மிகப்பெரிய ஒரு ஞானியாக மாற்றக்கூடிய நிலை என்பது ஏற்படும். ஆக கேது பாக்கியஸ்தானத்தில் தர்மஸ்தானத்தில் இருக்கிறது என்பது ஒரு பற்றற்ற தன்மை. அதாவது எல்லா விஷயங்கள்லேருந்து பக்தியிலேருந்து போய் சித்தர் வழியா போய் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு உண்டாகின மனதை ஏற்படுத்தும். ஆக நமக்கு பாக்கியத்தில் கேது வருது என்பது கூட பிற்காலத்துல மகத்தான ஒரு ஞானியை மாற்றக்கூடிய நிலை என்பது ஏற்படும். காரணம் 9வது பாவம் என்பது தர்ம பாவம், முன்னோர்கள் பாவம். ஆக முன்னோர்கள் வழியே வருகின்ற தோஷங்களை கூட அந்த இடத்துல போக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு தரும். ஆக கேது பாக்கியஸ்தானத்துல வரும்போது தந்தையார் மிகுந்த ஒரு பக்திமானாக அல்லது ஒரு ஒரு ஞானியாக இருப்பார் என்றதை நமக்கு புகட்டுகிறது. ஆக ஒரு ஞானி என்றால் அவர் வெளிப்படையா தெரிய தேவையில்லை. பட் அபாரமான ஒரு ஆழ்ந்த கருத்துக்களோட ஆன்மீக ஆற்றலோடவும் செயல்படுவார்.